எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 2. அத்தியாயம் 7. அசைந்த சிலை. கச்சையிலிருந்த பட்டுப்பையை எடுத்து அவிழ்த்து கன நேரத்தில் தனது கையில் இளைய பல்லவன் உருட்டிவிட்ட 4 பெரும் நல்முத்துக்களையும் விழித்த விழிகள் நிலைத்தபடியே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அக்ஷயமுனையின் கோட்டை தலைவன். இயற்கையாகவே மிக பெரிதாக இருந்த அந்த நல்முத்துக்கள் மீது வடக்கு சாளரத்தின் வழியாக பாய்ந்த காளை கதிரவனின் இரு கதிர்கள் அந்த முத்துக்களை ஏதோ பெரும் உயிர் வாய்ந்த பிம்பங்களைப் போல் ஜொலிக்க வைத்திருந்தன. அவற்றின் இயற்கை அமைப்பில் கதிரவன் கதிர்கள் அவற்றின் மீது பாய்ந்து கிளம்பிய ஜாஜ்வல்யத்தில் அடியோடு லயித்துவிட்ட கோட்டை தலைவன் தனது கரங்களில் அக்ஷயமுனை கோட்டையே விலைக்கு வாங்கக்கூடிய பெரும் செல்வம் உருண்டு கிடப்பதை உணர்ந்தான். அவற்றை பார்த்ததுமே அவற்றின் மதிப்பை மட்டுமின்றி அவை சம்பந்தமாக கீழ்த்திசை பிராந்தியங்களில் உலாவிய கதைகளை நினைத்து பார்த்த கோட்டை தலைவன் அவற்றை கொண்டு வந்த இளைய பல்லவன் அமானுஷ்யமான பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அந்த 4 இணையற்ற முத்துக்கள் பாலித்தீவின் சிற்றரசனுக்கு சொந்தமாக இருந்ததாகவும் அவற்றை பல நாட்டு மன்னர்கள் பல தலைமுறைகளாக கைப்பற்ற முயன்றும் பலிக்கவில்லை என்றும் பாலி மன்னர்கள் அவற்றை எங்கே மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதும் அவன் கேட்டறிந்த விஷயம். ஆகவே இத்தகைய முத்துக்கள் இளைய பல்லவன் கையில் கிட்டியது பெரும் விந்தை என நினைத்த அக்ஷயமுனை கோட்டை தலைவன் யாருக்கும் கிடைக்காத இந்த முத்துக்கள் இவனுக்கு எப்படி கிடைத்தன என்று சந்தேகத்துடனேயே தன்னை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டான். அத்துடன் அந்த மாபெரும் செல்வத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் வெறி மிகுந்த பார்வையொன்றையும் அவற்றின் மீது உழவ விட்டான். அவன் பார்வையையும் முகத்தில் ஓடிய சிந்தனை குறிகளையும் விடாமல் பார்த்து கொண்டு நின்ற இளைய பல்லவன் சற்று தைரியத்துடன் கோட்டை தலைவனை முதுகில் தட்டி கொடுத்து விட்டு, தலைவரே, எனது நட்பில் லாபம் இருப்பதை புரிந்து கொண்டீரல்லவா என்று கேட்டான் ஏளனம் கலந்த இளநகையுடன். கோட்டை தலைவன் தலை தூக்கி அவனை பார்த்தாலும் அவன் கண்கள் எதிரே இருப்பவனை ஆராயும் சக்தியை இழந்திருந்தனவாகையால் இளைய பல்லவனின் இதழ்களில் தவழ்ந்த இளநகையையோ ஏளனத்தையோ அவன் கவனிக்கவில்லை. ஏதோ கனவில் இருப்பவன் குரலில் கேட்டான் கோட்டை தலைவன், உமது நட்பில் என்ன பலன் இருக்கிறது என்று. உமது கைகளில் இருப்பது போதிய பலன் அல்லவா என்று மெல்ல வினவினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் கேள்வியில் எந்தவித பதற்றமோ இகழ்ச்சியோ இல்லாவிட்டாலும் அதை கேட்ட கோட்டை தலைவன் ஏதோ விஷக்கடிப்பட்டவன் போல துள்ளி எழுந்து ஆசனத்தில் உட்கார்ந்தான். என்ன, இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று கேட்டான் அவசர அவசரமாக. உங்கள் கையில் இருப்பதே போதிய பலன் அல்லவா என்றேன் என்று கேள்வியை மீண்டும் திருப்பிச் சொன்னான் இளைய பல்லவன். அப்படியானால் மென்று சிரமப்பட்டு மீதி வார்த்தைகளை விழுங்கினான் கோட்டை தலைவன். முத்துக்கள் உங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு. சாதாரண தானம் அளிப்பவன் போல் பதில் சொன்னான் இளைய பல்லவன். உண்மையாகவா? ஆமாம், உண்மையாகத்தான். 4 முத்துக்களுமா? ஆமாம். இவற்றின் மதிப்பு உமக்கு தெரியுமா? முத்துக்கள் கொழிக்கும் முத்துக்கள் எடுக்கும் தமிழகத்தில் பிறந்தவன் நான் என்றான் இளைய பல்லவன். இவை அத்தகைய சாதாரண முத்துக்கள் அல்ல, இன்று நேற்று எடுக்கப்பட்டவை அல்ல. தெரியும், நெடுநாட்களுக்கு முன் எடுக்கப்பட்டதானாலும் தமிழகத்தின் முத்துக்கள் தான் இவை. எப்படி உமக்கு தெரியும்? இவற்றின் வெண்மையிலிருந்து. கதிரவன் கதிர்களோ விளக்கின் சுடரொளியோ படும்போது வைரங்கள் போல் மாறுவதிலிருந்து. இதை கேட்டதும் மீண்டும் தனது கைகளை நோக்கினான் கோட்டை தலைவன். கதிரவன் ஒளியில் அந்த முத்துக்கள் பிரகாசம் 1000 மடங்கு உயர்ந்திருந்தது. உண்மைதான், உண்மைதான் என்று தனக்குத்தானே பைத்தியகாரன் போல் சொல்லிக் கொண்ட கோட்டை தலைவன் இந்த முத்துக்கள் பாலித்தீவில் இருந்தன என்றான் இளைய பல்லவனை நோக்கி. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் இளைய பல்லவன். இவை உமக்கு எப்படி கிடைத்தன? பாலி மன்னர் கொடுத்தார். அவராகவே கொடுத்தாரா? ஆமாம். இதை நான் நம்பவில்லை. கோட்டை தலைவன் முத்துக்களை கைகளில் இறுக பிடித்த வண்ணம் ஆசனத்திலிருந்து எழுந்து இளைய பல்லவனை நன்றாக ஏறிட்டு நோக்கிவிட்டு சொன்னான், இந்த முத்துக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் முத்துக்களை ஆராய்ந்த போதே புரிந்து கொண்டேன் என்று இளைய பல்லவனும் ஆமோதித்தான். இவை பாலியரசர்களின் குடும்ப தனம் என்று சுட்டிக்காட்டினான் கோட்டை தலைவன். ஆமாம், இவற்றை அவரிடமிருந்து விலைக்கு வாங்க பல அரசர்கள் முனைந்தார்கள். அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஆனால் பாலி மன்னர்கள் கொடுக்கவில்லை. அதுவும் கேள்விப்பட்டேன். உமக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்? இப்பொழுது பாலியில் உள்ள மன்னருக்கு யாரும் செய்ய முடியாத உதவியை செய்தேன். கோட்டை தலைவன் முகத்தில் கேள்விக்குறி பலமாக எழுந்து நின்றது. கொள்ளைக்காரன் என்ன உதவியை செய்ய முடியும் அரசருக்கு என்றான். மற்றவர்கள் செய்ய முடியாத உதவியை கொள்ளைக்காரன் செய்ய முடியும். கொள்ளைக்காரன் செய்ய முடியாத உதவியை மற்ற யாரும் செய்ய முடியாது என்று புதிர் போட்ட இளைய பல்லவன் மெல்ல சிரிக்கவும் செய்தான். அத்தகைய பெரும் உதவி என்ன என்று கேட்ட கோட்டை தலைவனின் குரல்களில் சந்தேகம் துளிர்த்தது. இளைய பல்லவன் அந்த சந்தேகத்தை கவனித்தான் என்றாலும் கவனிக்காதவன் போல, தலைவரே,
உமது இந்த கோட்டை பாழாக்கப்படாமலும் உமது குடும்ப பெண்கள் கற்பழிக்கப்படாமலும் பாதுகாக்க என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். எதையும் கொடுப்பேன், வினாடி நேரத்தில் எழுந்தது கோட்டை தலைவன் பதில். அப்படி கொடுக்கப்பட்ட முத்துக்கள் இவை என்று விடையளித்த இளைய பல்லவன் ஒரு வினாடி ஏதோ சிந்தித்துவிட்டு, தலைவரே, பாலித்தீவு அகூதாவின் கொள்ளை கூட்டத்தால் தாக்கப்பட்டதை அறிவீர்கள் அல்லவா என்று வினவினான். ஆம், அறிவேன் என்றான் கோட்டை தலைவன். அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தவன் நான். அதற்காக அகூதா தமது பெரும் போர்க்கப்பல்களில் ஒன்றை எனக்கு வெகுமானமாக கொடுத்தார். அகூதாவின் கொள்ளைக்காரர்கள் பாலி தலைநகரில் புகுந்து கொள்ளையடித்து சூறையாடி பெண்களை நாசம் செய்ய முற்பட்டார்கள். என்னிடமிருந்த வீரர்களை கொண்டு அந்த பாதகச் செயல்களை நிறுத்தினேன். கொள்ளை கூட்டம் சூழ்ந்திருந்த அரண்மனைக்குள் புகுந்து மன்னரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினேன். அவருக்கும் அகூதாவிற்கும் இடையில் ஓர் ஒப்பந்தத்தையும் முடித்து கொள்ளைக்காரர்களை கட்டுப்பாட்டுடன் பாலியிலிருந்து வெளியேற்றினேன். தமது குடும்பத்தையும் நகரத்தையும் சீரழிவிலிருந்து காப்பாற்றியதற்காக பாலி மன்னர் இந்த முத்துக்களை பரிசாக அளித்தார் என்று இளைய பல்லவன் முத்துக்கள் தனது கைக்கு வந்த வரலாற்றை விவரித்தான். அவன் பேச்சை கேட்க கேட்க பெரும் வியப்பாயிருந்தது கோட்டை தலைவனுக்கு. நகரங்களை சூறையாடலில் இருந்து காப்பாற்றுவதும் மன்னர் குடும்பத்தையும் பெண்களையும் மானபங்கத்திலிருந்து காப்பதும் கொள்ளைக்காரன் செய்கையாக இல்லையே என்று உள்ளுக்குள் எண்ணமிட்ட கோட்டை தலைவன், நீர் கொள்ளைக்காரரா, அரசாங்க கடற்படை தளபதியா என்று வெளிப்படையாகவே கேட்டான். இரண்டுமாக இருக்க உத்தேசித்திருக்கிறேன் என்று இளைய பல்லவன் பதில் கூறினான். இதை கேட்டதும் வியப்புடன் விழிகளை உயர்த்திய கோட்டை தலைவன், அதெப்படி முடியும் இளைய பல்லவரே? அரசாங்கங்களின் கடற்படை சில கட்டுப்பாடுகளுக்கும் நீதி வரம்புகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைப்படை அத்தகைய வரம்புகளுக்கு உட்படாதது என்று விளக்கினான். இரண்டிலும் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுத்துக் கொள்கிறேன். கொள்ளைக்காரர் கட்டுப்பாடுடைய மாலுமிகளை விட துணிவுள்ளவர்கள். உயிரை பணயம் வைத்து எந்த அளவிலும் ஈடுபடக்கூடியவர்கள். கட்டுப்பாடுடைய கடற்படை கண்டபடி எல்லோர் மரக்கலங்களையும் தாக்க முடியாது. சில நெறிகளுக்கும் உத்தரவுகளுக்கும் அந்தந்த அரசாங்க உடன்படிக்கைகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைக்காரர்களுக்குள்ள துணிவையும் அரசாங்க கடற்படையின் கட்டுப்பாட்டையும் நெறியையும் இணைக்க நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினான் இளைய பல்லவன். இரண்டையும் இணைக்க முடியுமா? முடியும். இணைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? சிறு கடற்படையை சொந்தமாக நிறுவப் போகிறேன். நிறுவி? சற்று யோசித்த இளைய பல்லவன் நிதானமும் உறுதியும் துணித்த குரலில் கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை உடைக்கப் போகிறேன் என்று கூறினான். கூறிவிட்டு சில வினாடிகள் கோட்டை தலைவனை கூர்ந்து நோக்கவும் செய்தான். கோட்டை தலைவன் சில வினாடிகள் யோசித்துக் கொண்டு அறையில் அங்குமிங்கும் உலவினான். பிறகு நின்று கேட்டான், கலிங்கத்தின் மீது அத்தனை வெறுப்பா உங்களுக்கு என்று? ஆம் என்று திடமாக கூறினான் இளைய பல்லவன். ஏன் உங்களுக்கு அத்தனை வெறுப்பு? கலிங்கத்தின் கடலாதிக்கம் சோழ நாட்டு கடல் வாணிபத்திற்கு பெரும் ஆபத்து. இப்பொழுது கடலில் உலவும் தமிழ் வணிகர்கள் உயிருக்கே உலை வைக்கிறது கலிங்கம். இதை ஒடுக்க வேண்டும். கொள்ளைக்காரருக்கு நாடு, நீதி, அபிமானம் என்பது உண்டா? சாதாரணமாக கிடையாது. ஆனால் அவையும் உண்டு என்பதற்கு நான் அத்தாட்சியாக இருக்க விரும்புகிறேன். மறுபடியும் சில வினாடிகள் மௌனம் சாதித்த கோட்டை தலைவன், நான் உமக்கு உதவுவேன் என்று எதிர்பார்க்கிறீரா என்று கேட்டான். எதிர்பார்த்துதான் இங்கு வந்தேன். நான் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதியின் சேவகன், அவருடைய கோட்டையின் தளபதி. அது எனக்கு தெரியும். ஸ்ரீவிஜயத்தின் சக்கரவர்த்தி கலிங்கத்துடன் நட்பு கொண்டவர். அதுவும் நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் உங்களுக்கு உதவுவது ராஜதுரோகமாகாதா? ஆகும். ஆனால் என்று இழுத்த இளைய பல்லவன் குரலில் விபரீத துணி துளிர்த்தது. அதை கேட்ட கோட்டை தலைவனும் கவனித்தான். ஆகவே ஆனால் என்ன என்று சீற்றத்துடன் வினவினான். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அறிந்து நடப்பவர் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அறைக்கு வந்ததும் அதை புரிந்து கொண்டேன் என்ற இளைய பல்லவன் எதிரே இருந்த பட்டயங்களில் ஒன்றை சுட்டிக்காட்டி, அந்த பட்டயத்தில் இருப்பவருடைய பெயர் ஸ்ரீவிஜயத்தின் உபதளபதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரையும் கொலை செய்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவரவர்களுக்கு தகுதியாகவும் சமய சந்தர்ப்பங்களை முன்னிட்டும் முடிவுகளை செய்வீர்கள் என்பதை உணர்ந்தேன் என்று கூறினான். இதை கூறிய போது இளைய பல்லவன் குரலில் இருந்த ஏளனத்தை கோட்டை தலைவன் கவனிக்க தவறவில்லை. சுயநலத்திற்காக எதையும் செய்யவும் யார் பக்கமும் சேர வல்லவன் என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டு விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் உள்ளத்தில் பெரும் சீற்றம் உருவெடுத்தது. எந்த அயோக்கியனும் தனது அயோக்கியத்தனத்தை பிறன் உணர்த்த விரும்புவதில்லை. ஆகவே தன் ஆத்மாவையே உற்று பார்த்து தன் குண விசேஷங்களை உள்ளங்கை நெல்லிக்கணி போல இளைய பல்லவன் அலசிவிட்டதும் அதில் ஆக்ரோஷமடைந்த கோட்டை தலைவன், உமக்கு உதவ நான் மறுத்தால் என்று சத்தமாகவே அறை கிடுகிடுக்கும்படியாக கூவினான். அந்த கூச்சலை இளைய பல்லவன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அறை கூட அவன் நினைப்பிலிருந்து நீங்கியது. அவன் கண்கள் அந்த அறையின் மூலையை நோக்கி நிலைத்தவை நிலைத்தபடி நின்றன.
அங்கிருந்தது ஒரு சிலை. அது மெல்ல அசையவும் செய்தது. ஏதோ பிரம்மை பிடித்தவன் போல் அதை பார்த்து கொண்டே நின்றான் இளைய பல்லவன். அத்தியாயம் 8. மஞ்சள் அழகி. உமக்கு நான் உதவ மறுத்தால் என்ற கோட்டை தலைவனின் ஆக்ரோச கூச்சலை கூட அறிவில் புகவட்டாமல் தன்னை தடுத்து பெரும் பிரம்மைக்கு உள்ளாக்கி கொண்டு அரை கதவுக்கருவில் சிறிதும் அசையாமல் சிலையென நின்ற சித்தினை பெண்ணை இமை கொட்டாமல் பார்த்து நின்ற இளைய பல்லவன் அந்த அழகு சிலை அசையவும் ஆரம்பித்த பின் அதன் நடை ஒய்யாரத்தில் மனதை பறிகொடுத்தான். அதுவரை தான் வாழ்வில் கண்ட எந்த நாட்டு பெண்ணையும் அந்த வடிவழகி சேர்ந்தவளல்ல என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டாலும் அவள் எந்த நாட்டவள் என்று தீர்மானிக்க முடியாத அளவிற்கு அவள் உடல் அழகு இடத்திற்கு இடம் மாறுபட்டிருந்ததை கவனித்த இளைய பல்லவன் எங்கோ கானகத்தில் புகுந்தவன் என்றும் காணாத ஒரு புத்தம் புது மலரை கண்டுவிட்டால் எந்த நிலையை அடைவானோ அந்த நிலையை அடைந்திருந்தான். அவள் முகத்தில் லேசாக சீன பெண்களுக்கு உள்ள கலை இருந்ததை ஒழிய நல்ல கூர்மையாயிருந்த நாசியும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்களும் அவள் சீனத்து பைங்கிலி அல்லவென்பதை அறிவுறுத்தின. அவள் சரீர சருமத்தில் ஓடியிருந்த லேசான மஞ்சள் நிறமும் சீனத்து மாதர் உடலில் உள்ள மஞ்சளை போலல்லாமல் மஞ்சள் பூசி குளித்த பின் உள்ள உடல் வண்ணத்தை அடைந்திருந்ததால் ஏதோ பக்குவப்பட்ட தங்கம் போல பளிச்சிட்டது. நன்றாக எழுந்து வளைந்திருந்த அவள் கண்ண கதுப்புகளும் அதிக அகலமில்லாவிட்டாலும் அவள் மிக வசீகரமாக தெரிந்த நூதல் பிரதேசமும் உருண்டு தொங்கிய கைகளும் புத்தொலி ஒன்றை இயற்கையாகவே பெற்றிருந்ததையும் தெரிந்தும் தெரியாமல் இருந்த அந்த ஒளியும் அவளை சொர்ண தேவதை போல் அடித்திருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் மனதை விட்டு அகற்ற முடியாத பெரும் விபரீத அழகுக்கு முன்பாக தான் நிற்பதை அறிந்து கொண்டான். அத்தனை அழகையும் தோற்கடிக்கும்படியாக அவனை உற்று நோக்கிய விழிகளில் கூட இனங்கள் 2 கலந்து கிடந்தன. அவள் கருவிழிகளை சுற்றியிருந்த இடம் அசல் வெளுப்பில்லாமல் சற்று செவ்வரி படர்ந்திருந்ததால் சாவகத்தின் குரூரமான பகத் இனத்தாரின் விழிகளைப் போல் அவை இருந்ததாலும் விழிகளில் குரூரத்திற்கு பதில் சாந்தமும் விஷமமும் நிலவி கிடந்தன. அவள் பார்வையிலிருந்து குணத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாதிருந்தது. வெறுத்த பார்வையல்ல, வஞ்சக பார்வையும் அல்ல. இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் துணிக்கும் பார்வையை அந்த விழிகள் உதிர்த்தன. காட்டு புஷ்பம் போலவே அவள் அவயங்கள் செழித்து கிடந்தன. திண்மையான கழுத்தும் சிற்றிடைக்கு கீழே முன்னும் பின்னும் இருந்த வளர்ச்சியும் இன்ப இச்சை நிறைந்த உள்ளத்திற்கு வெளிச்சான்றுகளாக காட்சியளித்தன. உறுதியாக நிலத்தில் ஊன்றிய அவள் கால்கள் மிகுந்த அழகு படைத்து கட்டை விரலிலிருந்து மேல் நோக்கு நோக்கினால் சிறிதாக துவங்கி பெரிதாக கடலுக்கு அருகே விரியும் அழகுள்ள நதியை தோற்கடிக்கும் வண்ணம் அமைந்திருந்தன. இத்தனை அழகுகளை தாங்கி நல்லவளா பொல்லாதவளா சீனத்து பெண்ணா வேறு நாட்டவளா என்று எதையும் யூகிக்க முடியாத பெரும் புதிராகவும் அசைவற்றும் நின்ற அந்த அழகு சிலை அசைய முற்பட்டு தன்னை நோக்கி நடக்க துவங்கியதும் அவள் தேகத்தின் எழிலிடங்கள் மெல்ல ஆடியும் துள்ளியும் புரண்டும் கூட வந்து இளைய பல்லவன் சித்தத்தை எங்கோ இழுத்து கொண்டு சென்றன. தலையில் இருந்த அவள் சுருண்ட மயிரில் பல இழைகள் பிரிந்து தொங்கி தோளில் புரண்டதும் முழு பின்னல் மார்பில் தவழ்ந்தும் சில இழைகள் கன்னத்தை தொட்டதும் பெரும் இம்சையை இளைய பல்லவன் இதயத்தில் விளைவித்தன. அந்த உணர்ச்சிகள் அவன் சித்தத்தை ஒரு வருடத்திற்கு முன்பாக பாலூர் பெருந்துறைக்கு இழுத்துச் சென்றன. வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மாளிகை அறையில் உதிக்க வைத்து அங்கு தான் திரைமறைவில் இருந்த காட்சியும் ஆடை புனைய வந்த காஞ்சனாதேவியின் தெய்வீக அழகும் அவன் இதய கண் முன்னால் தாண்டவமாடின. அன்று தான் ஒளிந்திருந்த திரை அசைந்ததும் அவள் அஞ்சன விழிகள் திடீரென்று எழுந்து தான் இருந்த இடத்தை நோக்கிய வீரநோக்கையும் கண்டான் அவன். இன்று எதிரே இருந்த கண்களிலிருந்து பயமற்ற ஆனால் வீரம் என்று சொல்ல முடியாத பேரழகு கண்களையும் பார்த்தான். அங்கு அசைந்தது ஒரு சிலை. மயக்கின அழகு கண்கள் என்று தனக்குள் எண்ணமிட்ட இளைய பல்லவன் 2 அழகிகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வையும் எடை போட முற்பட்டு தோல்வியே அடைந்தான். இரண்டும் வெவ்வேறு அழகாயிருந்ததையும் ஒன்றுக்கொன்று சளைக்காததாக இருந்ததையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவன் ஒன்று மட்டும் தீர்மானமாக புரிந்து கொண்டான். காஞ்சனாதேவியின் அழகு தூய்மையான ஒற்றை நாட்டு அழகு. அக்ஷய கோட்டை சித்தினியின் அழகில் எத்தனையோ உயர்விருந்தும் அதில் 2 நாடுகளோ இனங்களோ கலந்திருக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்ட இளைய பல்லவன் எந்த இனம் கலந்தாலும் விவகாரங்களை கலக்காமல் அந்த இனங்களின் அழகுகளை மட்டும் இணைத்து எதற்காக ஆண்டவன் இந்த அற்புதத்தை சிருஷ்டித்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதில் ஒரு முடிவிற்கும் வந்தான். இது அழகுதான், ஆனால் அஞ்சத்தக்க அழகு என்று முடிவு செய்த இளைய பல்லவன் எதிரே இருந்த கோட்டை தலைவன் மீது தன் கண்களை திருப்பினான். ஆனால் கோட்டை தலைவன் அவன் கண்களுக்கு புலப்படவில்லை. இளைய பல்லவன் சிந்தனையை பல விதங்களில் புரட்டி கொண்டே அசைந்து அசைந்து நடந்து வந்த அந்த பேரழகி அவன் ஆராய்ச்சி முடிவதற்குள் கோட்டை தலைவனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இடையே வந்துவிட்டதல்லாமல்
கோட்டை தலைவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி திரும்பியும் நின்றதால் சோழர் படை தலைவன் தன் கண்களை தூக்கிய போது எதிரே அவள் எழில் அவனை நோக்கிற்று. சிருங்கார ரசமடங்கிய பெரும் கவியின் ஏட்டு பிரதிகளை சுவையுடன் பார்க்கும் ரசிகனின் பார்வையுடன் அவளை நோக்கிய இளைய பல்லவன் தன் சித்தத்தை அடியோடு சீரழிக்கும் நோக்கத்துடன் இயற்கை வளர்த்துவிட்ட பெரும் புஷ்பங்களை தாங்கிய ஒரு பூவுடற் செல்வி தன் விழிகளுக்கெதிரே நிற்பதைக் கண்டான். சிறிது சலனமும் அடைந்தான். சலனம் என்ன, சங்கடமும் அடைந்தான். அவளை அப்படி நோக்குவதும் சலனத்திற்கு உட்படுவதும் காஞ்சனாதேவியிடம் தான் கொண்டுள்ள காதலுக்கு பெரும் இழுக்கு என்று நினைத்து சிந்தனையை வேறு திக்கில் இழுக்க முயன்ற இளைய பல்லவன் எப்படி சிந்தனை தன் வசமில்லை என்பதை அந்த சில வினாடிகளில் புரிந்து கொண்டான். புத்தியின் புறத்தோற்றமான கண்ணெனும் வாயில் வழியாக அவள் எழில் தன் சித்தத்திற்குள் நுழைந்து வேறு நினைப்புக்கே அங்கு இடமில்லாமல் செய்துவிட்டதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் செய்வதறியாமல் திணறினான். இந்த சமயத்தில் கோட்டை தலைவனாவது உதவிக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தாலோ கோட்டை தலைவன் ஆக்ரோஷ கூச்சல் திடீரென அடங்கியது. உனக்கு உதவ மறுத்தாள் என்று அவன் ஆரம்பத்தில் இட்ட கூச்சலுக்கு பின் அவன் எதுவுமே பேசவில்லை. இளைய பல்லவன் கண்கள் சென்ற திக்கையும் அவன் பிரம்மையையும் கவனித்த கோட்டை தலைவன் முகத்திலிருந்த ஆக்ரோஷம் திடீரென மறைந்து வதனத்தை மந்தகாசம் ஆட்கொண்டது. அந்த மந்தகாசத்தின் ஊடே வஞ்சக பார்வையொன்றும் புகுந்தது. அவன் முகத்தில் திடீரென ஏதேதோ எண்ணங்கள் புகுந்து மறைந்து கொண்டதற்கான அறிகுறிகள் ஒரு வினாடி தெரிந்தன. பிறகு அவன் ஏதோ முடிவிற்கு வந்துவிட்டதையும் அந்த முடிவில் அவனுக்கு பெரும் திருப்தியும் இருந்ததும் மந்தகாசத்தில் விரிந்து கிடந்தது. இளைய பல்லவனின் அழகு ஆராய்ச்சியை கோட்டை தலைவன் மிகுந்த நிதானத்துடன் பார்த்து கொண்டே நின்றான். அந்த பெண்ணின் அழகு கடலில் இளைய பல்லவன் அமிழ்ந்து போவதைக் கண்டு அகமகிழ்ந்து போனதற்கு அறிகுறியாக அக்ஷயமுனை கோட்டை தலைவனின் ஆதாரங்கள் மெல்ல புன்முறுவல் காட்டின. அந்த ஆனந்த புன்முறுவல் அவன் இளைய பல்லவனை வலிய பிணைக்க வல்ல பல திட்டங்களை வகுத்து விட்டதற்கான சாந்தியையும் அவன் மனதில் நிரப்பியது. ஆகவே அந்த அழகி தங்கள் இருவருக்கும் இடையே வந்து தனக்கு முதுகு காட்டிக் கொண்டு நின்றதை பற்றி அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் 2 அடி பின் சென்று பழையபடி தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருவர் பேச்சின் போக்கை கவனிக்க முற்பட்டான். இளைய பல்லவனுக்கு முன்வந்து திடமாகவும் ஆனால் பெரும் ஒய்யாரத்துடனும் இடையில் ஒரு கையை முட்டுக் கொடுத்து கொண்டு நின்ற அந்த அழகு சிலை தன் செவ்விய அதரங்களை பிரித்து நீங்கள் மகாவீரர் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற சொற்களை உதிர்த்ததன்றி தன் தலையையும் ஒரு பக்கம் வணக்கத்திற்கு அறிகுறியாக உருக்களித்தாள். அவளுடைய அதரத்தின் அபரிமித சிவப்பு தான் சற்று முன்பு கோட்டை தலைவனுக்கு பரிசளித்த முத்துக்களை விட சிறந்த 4 பற்கள், வீணையின் நாதம் போல் உதிர்ந்த சொற்கள் இவையெல்லாம் இளைய பல்லவன் இதயத்தை கொள்ளை கொண்டன. அந்த அழகு சிலைக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான். பிறகு மெல்ல ஒற்றை சொல்லை வெளியிட்டான், நன்றி என்று. அவள் மெல்ல நகைத்துவிட்டு பதில் சொன்னாள், உங்களுக்கு அடக்கமும் இருக்கிறது என்று. நன்றி என்றான் 2ஆம் முறை இளைய பல்லவன். அவளது பெரும் புருவங்கள் நெற்றியை நோக்கி வியப்புக்கு அறிகுறியாக எழுந்தன. வெட்கமும் இருக்கிறது உங்களுக்கு என்றாள் அவள் மறுபடியும் சிரித்தவாறே. அவள் சிரிப்பு பெரும் இன்பமாகத்தான் இருந்தது இளைய பல்லவனுக்கு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவள் தன் குணாதிசயங்களை விவரித்ததால் பொறுக்காத அவன் தன் கைவரிசையும் காட்டத் தொடங்கி சில சமயங்களில் அந்த குணம் ஆண்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றான். அவன் பதிலில் புதைந்து கிடந்த பொருளை நொடிப்பொழுதில் புரிந்து கொண்டாள் அவள். பெண்கள் சில சமயங்களில் காட்டும் நாணக்குறைவை குத்தி காட்டவே அவன் அப்படி பதில் சொல்லியிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அவள், உங்களுக்கு விஷமமும் இருக்கிறது என்றால் 4ஆம் முறையாக. என்ன என்று வியப்புடன் கேட்டான் இளைய பல்லவன். நீங்கள் மாவீரர் என்றேன், அடக்கத்தை காட்டினீர்கள். உங்களுக்கு அடக்கம் இருக்கிறதென்றேன், வெட்கத்தை காட்டினீர்கள். வெட்கம் இருக்கிறதென்றேன், என்னை குத்தி காட்டி உங்களுக்கு விஷமமும் உண்டு என்று நிரூபித்தீர்கள். அடக்கம், வெட்கம், விஷமம் ஆகிய குணங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் அவள் உள்ளத்தை திறந்து காட்டி. ஏன்? அவளுக்கு பதில் சொல்ல தெரியாததால் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒற்றை சொல்லை உதிர்த்தான் இளைய பல்லவன். அடக்கம் வீரத்திற்கு அடையாளம், வெட்கம் பண்பாட்டிற்கு அடையாளம், விஷமம் ரசிகத்தன்மைக்கு அடையாளம் என்று அவள் பதில் சொல்லி அவனை பயமின்றி ஏறெடுத்து பார்த்தாள். இத்தனை உரையாடலுக்கு பிறகும் இளைய பல்லவன் ஒரு நிலையை அடையாமல் தவித்தான். இருப்பினும் சமாளித்து கொண்டு மனோதத்துவத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். பதிலுக்கு அவள் அடக்கத்தை காட்டவும் இல்லை, நன்றி கூறவும் இல்லை. ஆம் என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொண்டாள். அந்த ஆம் என்ற பாராட்டுதல் தனக்கு தகும் என்பதை ஒப்புக்கொள்வது போல் இருந்தது. இதனால் வியப்புடன் அவளை ஏறெடுத்து பார்த்த இளைய பல்லவனை நோக்கி அவள் சிரித்துவிட்டு, உங்கள் பாராட்டுதலை நாம் ஒப்புக்கொண்டது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் சொன்னதில் தவறேதுமில்லை. எனக்கு மனோதத்துவம் தெரியாதிருந்தால் இந்த அக்ஷயமுனையில் நான் ஒரு நாள் ஜீவித்திருக்க முடியுமா? கொள்ளையர் நடுவில் பயமின்றி உலாவ முடியுமா என்றாள். கொள்ளையர் நடுவில் உலாவுவீர்களா? மிகுந்த ஆச்சரியத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. கற்பையோ ஒழுக்கத்தையோ இம்மையளவும் மதிக்காத கொள்ளையர் கூட்டத்தில் இத்தகைய ஒரு பெண் சிக்கினால் நினைக்கவும் பயந்தான் இளைய பல்லவன். அவன் முகத்தை அந்த அழகி கவனித்தாள். சிரித்துவிட்டு சொன்னாள், உங்கள் வியப்பிற்கு காரணம் இருக்கிறது. என்னுடன் பழகிய பலரும் உங்களைப் போல் வியப்படைந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் எனக்கு வியப்பில்லை. கொள்ளைக்காரரிடம் எனக்கு அச்சமில்லை. உங்களுக்குத்தான் என்னிடம் அச்சம் இருக்கிறது. நான் இஷ்டப்பட்டால் அவர்கள் என்னை சுற்றி வளைக்கலாம், இல்லையேல் தொலைதூரத்தில் நிற்க வேண்டும் என்ற அவள் சரேலென பின்னடைந்து தன் தந்தையும் இளைய பல்லவனும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்து கொள்ள இடம் விட்டு தனது இடது கையை கோட்டை தலைவனை நோக்கி சுட்டிக்காட்டி வலது கையை தன் மார்பின் மீது வைத்து, இதோ இருக்கும் என் தந்தை கோட்டையின் தலைவராக இருக்கலாம், கொள்ளைக்காரர்களின் தலைவர் எவரல்ல, நான் தான் என்றாள். ஏதோ நாட்டிய முத்திரை போல் மார்பில் வைக்கப்பட்ட அந்த கையும் அபிநய பாவங்கள் முகத்தில் துளிர்த்த அழகு குறிகளும் இளைய பல்லவனை கவர்ந்ததன்றி அவள் சொற்களில் துணித்த எல்லையற்ற துணிவும் அவனுக்கு வியப்பையே அளித்தன. உடல் முழுவதும் மயக்கம் தரும் மஞ்சள் நிறமூடிய அந்த மஞ்சள் அழகியை நன்றாக ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன் வணக்கத்திற்கு அறிகுறியாக தலை தாழ்த்தி, அப்படியானால் நான் வந்த அலுவல் சுலபமாகிறது என்றான். எந்த அலுவல் என்று கேட்டாள் அவள். சில முக்கிய கோரிக்கைகளுடன் தங்கள் தந்தையிடம் வந்தேன். என்ன சொன்னார்? இன்னும் சரியான பதில் இல்லை. உங்களைப் போன்ற கொள்ளைக்காரருக்கு மன்னிக்க வேண்டும், வீரருக்கு என் தந்தை எதையும் மறுக்க மாட்டாரே. மறுக்கவில்லைதான், இருந்தாலும் யோசிக்கிறார். அது சகஜம்தானே. ஒரு நாள் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். இன்றிரவு நிகழ்ச்சி முடியட்டும் என்ற அவள் திடீரென தன் தந்தையின் பக்கம் திரும்பி, ஏனப்பா, இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு இவரையும் எனத் தொடங்கினாள். அடுத்த வினாடி அறை அதிர்ந்தது. ஓ உள்ளே, உன்னை யார் வரச் சொன்னது இங்கே என்று கூவினான் கோட்டை தலைவன். அவன் உணர்ச்சிகளை திடீரென அத்தனை தூரம் முழுக்கிவிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி எதுவாக இருக்கும்? ஏதும் புரியாமல் கோட்டை தலைவனை நோக்கினான் சோழர் படை தலைவன். கோட்டை தலைவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது.